ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாம்பே கோயா சர்பத் ஆர் பாம்பே ஃபலூடா. இதை வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, பட் சேம் ஒரே ஐட்டம் தான். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். பாம்பே ஃபலூடா ஆர் பாம்பே கோயா சர்பத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் செய்து வச்சிடலாம். இதெல்லாம் தான் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சப்ஜா சீட்ஸ். இது உங்களுக்கு தெரியும், சர்பத் ஃபலூடா ஐட்டம்ஸ்க்கு இது மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இது நல்லா அப்படி ஃபுல் பவுல் வரைக்கும் வந்துடும். சரி, இது இருக்கட்டும். அடுத்ததாக சேமியாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சேமியா வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ சேமியாவை போட்டுடலாம். சேமியா கொஞ்சம் வேகட்டும். சேமியா நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போவே கொஞ்சம் சில் வாட்டர் விட்டு அலசிடலாம். அப்போ தான் அதோட குக்கிங் ஸ்டாப் ஆகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இல்லாட்டி அது சூடு இருக்கிற வரைக்கும் குக்கிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அடுத்ததான் சுகர் சிரப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்து கம்பி பதமெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த பிசுக்கு பதம் வந்தால் போதும். சர்க்கரை கரைஞ்சி பிசுக்கு பதம் வந்தால் போதும். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு ட்ராப் போல் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஜஸ்ட் இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஃபலூடா பார்க்குறக்கு அந்த லேயராக பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஃபலூடாக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் ஸ்வீட்லெஸ் கோவா. நான் வந்து 200 கிராம் போல் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்துருக்கிறேன். அதை டைல்யூட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு லிக்விட் பண்ணணும். அதுக்கு வந்து பால், கொஞ்சம் சூடான பால் எடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து கரையும். கோவா வந்து சூடான பால் போட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லா கரையும். அப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இப்போ இதில் இந்த கோவாவை சேர்த்தலாம். பால் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃபலூடா திக்காக தான் இருக்கும். ஏன்னா இது கோயா ஃபலூடா இல்லையா, அதனால். ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பால் விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ. நல்ல பால்கோவா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபலூடாக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் செய்து முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நமக்கு எப்போ தேவையோ அப்போ தான் செட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஃபலூடா செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டம்ளரில் கிளாஸில் ஃபர்ஸ்ட் லேயர் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம். செகண்ட் லேயர் சேமியா, ஃபஸ்ட் லேயர் சப்ஜா சீட்ஸ், செகண்ட் லேயர் சேமியா போட்டாச்சு. தேர்டாக சுகர் சிரப் ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சுகர் சிரப். அடுத்ததாக நம்ம இந்த கோவா, குங்குமப்பூ, பால் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அது. பாம்பே கோயா சர்பத் ஆர் பாம்பே ஃபலூடா ரெடி.